ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/1/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மதிப்போடு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு அடியிலும் இல்லை, முக்கியமான ஸ்ரீமத் வேறு எதையும் நினைக்காம பாபா மட்டும் நினைக்கிறதுல மைண்டை பிஸியாக வச்சுக்கிறது தான். ஸோ குறிப்பாக கெட்ட சகவாசம் மாயின் புயல்லேருந்து உங்களை காத்துக்கோங்க. இல்லை, அது ரொம்ப எப்படி உங்களை கெடுக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு இருந்துச்சு, அஞ்ஞானத்திலேருந்து வந்தாலோ அல்லது பாபா குழந்தைங்களுக்குள்ளே கூட அந்த குணம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதேமாதிரி மாயின் புயல் எப்போ வேணாலும் வரும். ஒரு செகண்ட் புயல் அடிச்சுட்டு வந்தால் அதோடைய பாதிப்பு எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் மாயின் புயலின் பாதிப்பும் பல மணி நேரத்துக்கு அல்லது பல நாட்களுக்கு கூட உங்களை பாபா நினைக்க முடியாத மாதிரி பண்ணிடும். உதாரணத்துக்கு திடீர் மரணம், நஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ பாபா சொல்கிறார் இல்லையா, அவ்யக்த நிலையில் நீங்கள் பறந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாகவே மற்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த காலத்தில் மனிதர்களே சொல்லுவாங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு போயிட்டே இரு அப்படின்வாங்க. ஸோ அப்போ தான் மதிப்போடு பாஸ் ஆக முடியும். எவ்வளோ கவனம் கொடுக்கணும். கேள்வி: பாபா குழந்தைங்களுக்கு என்ன சேவை செஞ்சுருக்கிறாரு? குழந்தைங்களும் அதே சேவையை பண்ணணும். அதுக்கு பதில், பாபா செல்ல குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளேன்னு சொல்லி வைரத்தை மாதிரி மாற்றுறதுக்கான சேவை செஞ்சிட்டு இருக்கிறார் இல்லையா? மாறிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வைரம் மாதிரி. ஸோ எப்படி சொல்கிறாரு? அவர் திட்டினா கூட ஆரம்பத்திலே அன்பாக எல்லாத்தையும் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் திட்டவே செய்வார். அவ்யக்த முரளி பாருங்களாம், எடுத்தோன்னே உங்களை மாதிரி குழந்தைங்க யாரும் கிடையாது, எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள், உங்களை பார்க்குறதுல பாபாவுக்கு எவ்வளோ சந்தோஷம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிப்பார். ஸோ அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை அன்பாக சொல்லணும். நம்ம அடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, அன்பாக நம்ம சொல்லணும். பாபா கிட்டே பிடிச்சி விட்டோன்னா அப்புறம் பாபா பார்த்துக்குவார். பாபா நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ நம்மளும் நம்முடைய இனிமையான சகோதரர்களை வைரம் மாதிரி மாற்றணும். பாருங்க, சகோதரர்களை இல்லை, இனிமையான சகோதரர்களை வைரம் மாதிரி மாற்றணும். குழந்தைங்க மாதிரியே தான். குழந்தைங்களை ட்ரீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீ இது பண்ண மாட்டேற, அது பண்ண மாட்டேற, நீ நல்லா பண்ணுவடா அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ பெரியவர்களும் அப்படித்தான். ஸோ அப்படி மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதில் எந்த கஷ்டமும் இல்லையே. இல்லை, ஏதாவது கஷ்டமான விஷயம் இருக்குதா? பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா தானாக வைரம் மாதிரி ஆகிட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, வைரம் மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு நம்ம மற்றவர்கள்கிட்ட சொல்லணும், அவ்வளோதான். இன்னொரு கேள்வி: பாபா குழந்தைங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார்? குழந்தைகளே, இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிச்சு மற்றவர்களையும் சம்பாதிக்க வையுங்க. இதற்கான தூண்டுதல் கொடுக்கணும், இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ யாருக்கிட்டையும் கடன் வாங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது இல்லையா? கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த அனுமதி கிடையாதுன்ற. ஏன்னா அது கணக்கு வழக்கு வைக்கிறதாயிடுது இல்லை? ஸோ அதனால் அந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் குழந்தைங்க வைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாருங்கள், குரானில் வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது, சரி வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். கடன் வாங்கிறது தப்பு இல்லை, கடன் விடுறது, கடன் கொடுக்கறதும் தப்பு இல்லை, ஆனால் அது வட்டிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே பாபா கடனே வாங்காதீங்கன்ட்டார். ஏன்னா கணக்கு வழக்கு வந்துடுது இல்லையா? இப்போ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாடல்: எங்களை இந்த பாவப்பட்ட உலகத்திலிருந்து
ஓய்வும் அமைதியும் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. பாபா இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க யாரெல்லாம் புது உலகத்துக்கு போகிறாங்க அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறார். இல்லை, ஆக்சுவலாக புது உலகம் தான் நமக்கு உண்மையிலே மார்னிங். இது அமிர்த வேலை. சரி, அதிகாலையில் எழுப்புறார் குட் மார்னிங் அப்படின்ட்டு. ஆன்மீக குழந்தைகளுக்கு தங்களுடைய முயற்சியின் அனுசாரம் நாம் இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரமாக போக போகிறோம் அப்படின்னு தெரியும். எங்கே போகிறீங்க? இல்லை, இங்கே வந்ததே அதுக்கு தான். ரயில்வே ஸ்டேஷனில் வந்தது எதுக்கு? ட்ரெயின் ஏறி வேறு எங்கேயோ போகணும். அது மாதிரி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம், நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த நினைப்பு இருக்கணும். எங்கே போகிறோம்? இனிமையான அமைதியான வீட்டுக்கு, பரந்தாமத்துக்கு போகிறோம். ஸோ எங்கேருந்து ஆத்மா வந்ததோ அந்த இடத்துக்கு. அது ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குது. அது நிராகார உலகம், இது சாக்கார உலகம். அந்த நிராகார உலகம்தான் ஆத்மாக்களுடைய வீடு. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே நம்மை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாது. பிராமண குழந்தைங்க எல்லோரும் இந்த ஆன்மீக சேவை செய்கிறீங்க. வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை காட்டுறோம். நமக்கு இதை சொல்லிக் கொடுத்தது யார்? பாபா சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த வழியைத்தான் நாமளும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா பாபா தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு தூரத்துக்கு. ஸோ எத்தனை பேரை அவர் தூரம் அழைச்சிட்டு போவார்? எண்ணற்ற ஆத்மாக்கள், எண்ணற்ற ஆத்மாக்களை பாபா அழைச்சிட்டு போகிறார். ஸோ குழந்தைகளாகி நீங்கள் எல்லோருமே அந்த ஒரு வழிகாட்டியுடையவராகிய வழிகாட்டிகள். நமக்கு கைடு, பெரிய கைடு பாபா. அவர் தான் நமக்கு வழிகாட்டுறாரு. ஸோ அந்த வழி நாம் காட்டுறோம், மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறோம். உங்களுடைய பேரே பாண்டவ சேனை. குழந்தைங்க எல்லோருக்கும் தூரம் போகிறதுக்கான வழியை சொல்கிறோம். தூர தேசத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறோம். அந்த வழிதான் மன்மனாபவ, அதாவது ஒரு பாபாவுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பாபாவை அப்படி தான் கூப்பிட்டீங்க. எங்களை இந்த துக்கமான உலகத்தில் தூரம் அழைச்சிட்டு போங்க, இந்த உலகத்தில் இருக்க விரும்பலை அப்படின்ட்டு. புது உலகத்தில் யாருமே இதை சொல்ல மாட்டோம். இது ராவண ராஜ்யமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறீங்க எங்களை இதிலேருந்து தூரமாக அழைச்சிட்டு போங்கன்ட்டு. இங்கே சுகமே கிடையாது. இதோடைய பேரே துக்கதாமம். அப்போ இதில் எங்கேருந்து சுகம் இருக்கும் இல்லையா? பாபா உங்களை பக்தி மார்க்கம் மாதிரி அலைய விடுறது கிடையாது. இந்த கோயிலுக்கு போ, அந்த குளத்துக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, எதுவும் கிடையாது. ஸோ தந்தையை தேடி காடு மலையெல்லாம் அலைஞ்சிங்களே இல்லையா? காட்டில் போய் உட்காந்துக்கிறது, இமயமலையில் போய் உட்காந்துக்கிறது, ஒவ்வொரு மலையிலையும். ஸோ இப்போ அந்த தந்தையே சொல்கிறார், நான் மறைமுகமாக இருக்கிறேன். என்னை யாருமே ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. இப்போ நேரடியாக வந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் குப்தமாக இவர் உடம்புக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால தான் ராமர் ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டார்னு சொன்னதுக்கு நிறைய ரகசிய காரணங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி. அதில் ஒரு காரணம் அவரை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு காரணம். என்னை யாரும் ஸ்தூல கண்களால் பார்க்கிற உருவத்தில் நான் இல்லை. அவ்வளோ சின்ன புள்ளி. ஆத்மாக்களும் அப்படி தான் இருக்கிறோம். கிருஷ்ணருடைய கோயிலில்
ஒரு மரத்தினாலான செருப்பு வச்சுருப்பாங்களாம், அதை வணங்குற மாதிரி. ஆனால் எனக்கு காலே இல்லையே, அப்புறம் எப்படி வணங்குவீங்க? ஸோ இது ஆக்சுவலாக சடாரின்னுவாங்க. ஸோ அது கிருஷ்ணருடைய பாதம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் மரத்தினாலான செருப்புன்றது ஒருவேளை நார்த் இந்தியாவில் மட்டும் வச்சுருப்பாங்களா, இல்லை இங்கேயும் இருக்குதா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் பாபா அந்த மாதிரிலாம் உங்களை பாருங்கள், ஈஷா யோகாவுக்கு போனால் கூட அங்கே ஃபோட்டோ வச்சுடுவாங்க வணங்குறதுக்கு, எல்லாம் போய் வணங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ பாபா வணங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் முதல்ல அவங்க போய் வணங்குவாங்க. அப்படின்னு அர்த்தம் பின்னாடியே நீங்களும் வந்து வணங்குங்கன்னு தான் அர்த்தம். பாபா பாருங்க, உலகத்திலே மிகப்பெரியவர், அவர் உங்களை வணங்க சொல்கிறது கிடையாது. இந்த வணங்குறதுல இருந்தெல்லாம் நம்மளை விடுவிக்கிறார். ஆனால் பணிவு இருக்கணும். அதே நேரத்தில் அது அகங்காரம் ஆகிடக்கூடாது வணங்குறது இல்லைன்றதுனால. நான் உங்களை என் பிரியமான குழந்தைகளேன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் கூட மற்றவர்களை இனிமையான சகோதரர்களேன்னு தான் சொல்கிறீங்க. இனிமையான சகோதரர்களே, நம்முடைய பரலௌகிக்க தந்தையை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும். இதுதான் செய்தி. இயேசுவே வழி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுவா செய்தி? இயேசுவே வழினா என்ன பண்ணணும்? அப்போ அங்கே செய்தி கிடையாது. அங்கங்கே மூளைக்கு மூளை மைக்கு பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளில். இங்கேயும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பரலௌகிக்க தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். அப்படின்னு இனிமையான சகோதரர்களுக்கு நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான், வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. ஸோ அந்த 7 நாள் கோர்ஸு கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுத்துட்டு வரும்போது கடைசியாக ஒருத்தருக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு திரும்ப திரும்ப பாபாவை நினைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். நினச்சிட்டா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுங்க. அதை அப்படி கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிவைஸ் பண்ணியும் அனுப்பணும் அவங்களுக்கு. ஜஸ்ட்டு நினைக்கணும், அவ்வளோதானே. வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே. எப்படி பாபா உங்களை வைரம் மாதிரி ஆக்குனாரோ அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களையும் வைரம் மாதிரி ஆக்கணும். எப்படி மனிதர்களை வைரம் ஆக்குறதுன்ற கலையை கற்றுக்கணும் பாபா கிட்ட இருந்து. நாடகப்படி சுயம் பகவானே தந்தையாக ஆசிரியராக இந்த சங்கமயுகத்தில் கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஞானத்தை ஒவ்வொரு கல்பத்திலையும். பிறகு நாமளும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அவர் கூட சேவை செய்தவர்களுக்குத்தான் மகிமை. மாலையில் மணி ஆகிறாங்க. பாபா நம்மை வைரம் மாதிரி ஆக்கிறார். ஆகா கான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலாக யூடியூப்பில் கூட அவருடைய வீடியோவே இருக்குது. அவருக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோவே இருக்குது. அவருடைய வெயிட்டுக்கு ஈக்குவலாக தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் அடுக்கிறது வீடியோ இருக்குது. அதே மாதிரி நேருவை கூட அது மாதிரி அவர் எடைக்கு எடை தங்கம் கொடுத்தாங்களாம். அந்த ஒரு பெரிய தராசில் அவர் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கம் தங்கமாக அடுக்கி கொடுத்தாங்களாம். இப்போ அவங்க என்ன யாரையாவது வைரம் மாதிரி ஆக்குனாங்களா என்ன? அப்படி ஒரு சிறப்பு கவனிப்பு. பாபா தான் நம்மளை வைரம் மாதிரி ஆக்குறார். ஸோ அப்போ பாபாவை நீங்கள் எதில் வச்சு கொடுப்பீங்க? அவர் நேருவை அவருக்கு சமமாக தங்கத்தை வெயிட்டில் வச்சிங்களே, பாபாவுக்கு என்ன நிறுத்தி கொடுப்பீங்க? அவருக்கு முதல்ல வெயிட்டே கிடையாது பாபாவுக்கு, இல்லையா? இன்னொன்று, வைரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உங்களுக்கு அது தேவை கிடையாது.
இங்கே அந்த அஞ்ஞான மனிதர்கள் குதிரை பந்தயத்திலெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி நிறைய வீடு கட்டுறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய வீடு, ரியல் எஸ்டேட்டு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான வருமானத்தை குழந்தைகளாகிய நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா 21 ஜென்மத்திற்கு அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும். எப்படி சொல்கிறார் பாருங்க. சொர்க்கத்திலேயே வாங்கின கடனுக்கு நீங்கள் அவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி ஆகிடும்ன்றார். ஸோ யார்கிட்டையும் கடன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா வருமானங்களும் பொய்யான வருமானம், அழிய போகிற வருமானம். எப்போ பாபா பார்க்குறார், அதாவது பிரம்ம பாபா பார்த்தாராம், நமக்கு வைரம் வர வேண்டி இருக்குது அப்படின்னு. பாபா ஞானம் கிடைச்ச பிறகு அவர் அந்த வைர வியாபாரம் தானே பண்ணார். ஸோ அதை பிரிக்கும் பொழுது அவர் நினச்சாராம், இந்த கறிக்கட்டையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. இது அங்கே சீதை சொல்லுவாங்க ராமாயணத்தில். ராவணன் வைரத்தை எடுத்துகிட்டு மயக்கிறதுக்காக வந்திருப்பான் சீதைக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ சீதை சொல்லுவாங்க, இந்த கறிக்கட்டையை நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. அப்போ இந்த கலியுகத்தின் எல்லா விஷயமும் நமக்கு அப்படித்தான் அனுபவமாகணும். உண்மையிலே அது அப்படித்தான் இல்லையா? ஏன்னா இங்கே எல்லாமே மண்ணாக போகுது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நிம்மதியாக கூட இருக்க முடியாது. அப்படியே வைரம் இருந்தாலும் போய் பேங்க் லாக்கரில் தான் வைக்க முடியும், யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அப்பா கிட்டேருந்து நான் ஏன் எல்லையற்ற ஆஸ்தி அடையக்கூடாது இந்த வைரத்துக்கு பின்னாடி போகிறதுக்கு பதிலாக அப்படின்னு பாபாவுக்கு தோணிச்சான். ஸோ கண்டிப்பாக எனக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ஸோ யாருடைய கைகள் எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்குதோ அவர்கள்தான் முதல் நம்பரை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ பாபா பொற்கொள்ளர்னும் சொல்கிறாங்க இல்லையா? பழைய தங்கத்தை எடுத்துகிட்டு புது மாடல் தங்கம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பழைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக புத்தம் புதியதாக சொர்க்கமாக கொடுக்கிறார். யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்தியது எல்லாத்தையும் வெட்டியான்கிட்ட கொடுத்துடுவாங்க, அல்லது இறுதி சடங்கு செய்யக்கூடிய பூசாரி கிட்ட கொடுத்துடுவாங்க. பாபா சொல்கிறாரு, ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் என்ன எடுக்கிறேன்? ஸோ இந்த பிரம்மா பாபாவை பாருங்க, ஒரே ஒரு திரௌபதி மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லோருமே திரௌபதிகள் தான். நீங்கள் எல்லோருமே கூப்பிட்டீங்க, பாபா எங்களை இந்த துகிலெறியப்படுறதுலேருந்து காப்பாற்றுங்க பாபா அப்படின்ட்டு நீங்கள் எல்லோருமே என்னை கூப்பிட்டீங்க. ஸோ நமக்கு ஒரு சாம்பிளாக பிரம்மா பாபா வச்சுருக்கிறார் பாருங்கள், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ இதை சிவபாபாவை எடுத்துக்கிறாரு. இதனால் என்ன ஆகுது? யஜ்யம் தான் வளருது. ஸோ நம்மளுடைய ராஜ்யத்தை நாம் வளர்க்குறோம். ஒரே ஒரு திரௌபதி மட்டும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் எல்லோரும் திரௌபதிகள் தான் இல்லையா? தூய்மையாக இருக்கிறதுக்கு கணவன் விடுறதில்ல, மனைவி விடுறதில்ல. அதனால்தான் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கூப்பிட்றீங்க. ஸோ பாபா ரொம்ப ரொம்ப அன்பாக புரிய வைக்கிறார், குழந்தைங்களே இது உங்களுடைய கடைசி ஜென்மம். இந்த ஜென்மத்தில் மட்டும் எப்படியாவது தூய்மையாக இருந்துருங்க, அடி உதையை வாங்கிட்டாவது தூய்மையாக இருங்கன்றார். ஏன்னா இந்த ஜென்மத்தில் விட்டோம், முடிஞ்சு போச்சு எல்லாமே. இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுல தான் அனைத்தையும் அடைய போகிறீங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகளே
என்னுடைய தாடியின் மரியாதையை காப்பாற்றுங்க. ஏன்னா பிரம்மா அப்பானா பிரம்மாவுக்கு அப்பா சிவபாபா, அப்போ தாத்தா ஆகிடுறாரு இல்லையா? ஸோ தாத்தாவுடைய தாடியின் மரியாதையை காப்பாற்றுங்க. உங்களுடைய குலத்தின் பேரை கெடுக்காதீங்க, கலங்கப்படுத்தாதீங்க இல்லையா? நீங்கள் காமத்தில் விழும்போது என்ன ஆகும்? உங்களை காமத்தில் விழ வைக்கிறவங்க இப்படி தான் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினச்சிடுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரம்மகுமாரிகள் மேலே ஒரு மரியாதை வரும். ஸோ இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நம்மை பாபா வைரம் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாருன்ற சுத்த அகங்காரம் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த உலகத்துலேருந்து நான் தனியாக இருக்கிறேன், விடுபட்டு இருக்கிறேன். ஆனால் இது சுத்த அகங்காரம், அசுத்த அகங்காரம் கிடையாது. இந்த அகங்காரமே பணிவில் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். பாபா என்னை அப்படி ஆக்கியிருக்காரு, என்ன சொன்னாலும் எனக்குள்ளே கோபமே வராது, அப்படி இருக்கணும். ஸோ இந்த பிரம்மா பாபாவையும் அவர் வைரம் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கிறார். ஸோ நாம் சிவபாபாவைத்தான் நினைவு செய்யணும். இந்த பிரம்மா பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்கிறதுனாலெல்லாம் உங்கள் பாவம் அழியாது. உங்களுடைய குரு நான் கிடையாது, அவர் என்ன நடத்துகிறாரு எனக்கு, அதைத்தான் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். நீங்கள் வைரம் மாதிரி ஆகணும்னா அந்த அப்பாவை சிவபாபாவைத்தான் நினைக்கணும். நிறைய மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் தேவதைகளை வழிபட்டாங்க, இருந்தாலும் அவங்க மனம் ஒன்றும் தேவதைகளோடு ஒன்றவில்லை. வழிபடும் பொழுதே, பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்த வேலை என்ன, பிஸ்னஸ்ஸு, இதை பற்றியே அவங்க புத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதிலிருந்து தானே வருமானம் வருது. ஸோ அப்போ அந்த வருமானத்தை விட்டுட்டு இங்கே பக்தி பண்ணும்போது இதில் லைக்க மாட்டேங்குது. செம சூப்பர் இல்லை, செம பாயிண்ட் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லுவார், நான்லாம் சபரிமலைக்கு போனால் கூட ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், இது வந்துச்சாடா, அது வந்துச்சாடா, சரக்கு வந்துச்சாடா, பிஸ்னஸ். ஸோ அப்போ அங்கே போனாலும் அவங்களுடைய புத்தி அங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருமானம் வருதோ அதிலே தான் அவங்களுடைய கவனம் இருக்குது. ஸோ பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தையே சொல்கிறார். ஏன்னா அவரே வைர வியாபாரியாக இருந்தார், அவருக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்னுடைய புத்தி அங்கேயும் இங்கேயும் அலையும் பொழுது என்னையே நான் கிள்ளிக்குவேன். எதுக்கு நான் இதையெல்லாம் இப்போ நினச்சிட்டு இருக்கிறேன் இறைவன் முன்னாடி நின்றுட்டு அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் ஒரு கோயிலுக்கெல்லாம் போகும்போது அல்லது பூஜை பண்ணும்பொழுது புத்தி வேறு எங்கேயாவது அலைப்பாஞ்சதுன்னா கிள்ளிக்கு வரும். ஸோ எவ்வளோ வைராக்கியமான பக்தராக இருந்தார் பாருங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைக்கணும். ஆனால் மாயா திரும்ப திரும்ப உங்களை மறக்கடிச்சிக்கிட்டே இருக்கிறா, திரும்ப திரும்ப உங்களுக்கு மூஞ்சிலே குத்திக்கிட்டே இருக்கிறா இல்லையா? பாபா முகத்தை திருப்பி விட்டுறா, பாபாவை பார்க்க முடியாத மாதிரி. ஏன்னா பாபா பார்க்கும்போதெல்லாம் தடை வரும். அப்போ ஒரு வினாடி தரிசனம் திருப்பதியில் பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணை இமைக்காமல் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு செகண்டு தானே, தள்ளி விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பாபாவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த நியூஸில் வருது, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஏதோ இந்த மெழுகுவர்த்தி வச்சு தியானம் பண்ணுவாங்களே, அது மாதிரி பண்ணால் கண்ணுக்கு நல்லது, கண் இமைக்காமல் பார்க்கணும், வேணால் கண்ணில் தண்ணி கிண்ணி வந்துச்சு, அதாவது கண்ணில் தண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அப்போ கண்ணை மூடிட்டு அப்படியே மனசில் பார்க்கணும், புரு மத்தியில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி இருக்காது, கண் நல்லா தெரியும், அப்படி இப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையானு தெரியாது. பட் ஆனால் இந்த லைட்டை விட அந்த மெழுகுவர்த்தி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். கரண்ட் லைட்டில் தான் அந்த கண் வலிக்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் பாபாவை நாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஒரு வினாடி விடாமல் மனக்கண்ணால். அப்படி நீங்கள் ரொம்ப நேரம் நினைக்கலனாலே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், சேவையே செய்தாலும் கூட. ஏன்னா மாயை உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாபா நினைவிலிருந்து சேவை செய்கிறேன்னா
பாபா நினைவுலேருந்து எந்த காரியமும் செய்கிறேனா அப்படின்னு. ஸோ சேவையே பண்ணாலும் ஒரு சுற்றிட்டு வந்துடுங்க சக்கரத்தை 5 சொரூபத்தை பொறுமையாக. அப்படி சுற்றும்போது உங்கள் மனம் வந்து ஸ்திரமாயிடும். சேவை முடித்த உடனே மறுபடியும் சுற்றுங்க, அதுலேயும் கவனம் இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு பாபாவை நினைக்கணும், ஆனால் மாயை நினைக்க விடாமல் பண்ணுது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதும் பாபாவை நினைக்கிறது தான். பாபா சொல்கிறாரு, நிறைய சென்டர் திறந்து நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செஞ்சுக்கணும் இல்லை? சென்டர் திறக்க நிறைய பேர் வருவாங்க. நிறைய சென்டர் திறக்கிறதுக்கு நீங்கள் கருவியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாகிட்டு இருக்குது. நிறைய குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா நாங்கள் வந்து இந்த இடத்துல சென்டர் திறக்கலாமான்ட்டு. பாபா சொல்கிறாரு, நான் ஒரு வள்ளல், எனக்கு எதுவுமே எனக்குன்னு தேவை கிடையாது. கட்டடம் கட்டுறது எல்லாமே குழந்தைங்களுக்காக தான். பாபா உங்களை வைரம் மாதிரி ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ பாபா எதையும் எடுத்துகிட்டு போகவோ இங்கே இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கோ வரல, கொடுப்பதற்காக மட்டுமே வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உங்களை வைரமாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கே நன்மை இல்லையா? இதனால் பாபாவுக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. செய்தால் நீங்கள் அடைவீர்கள். பாபா சொல்கிறத நீங்கள் செய்யணும். அதாவது பாபாவுக்கு சொல்கிறாங்களே சென்டர் திறக்கலாமான்ட்டு, திறந்தால் உங்களுக்கு நன்மை. பாபா சேவையில் உங்களுடைய மனம், பணம், உடல் அனைத்தையும் பயன்படுத்த உங்களுக்கு தான் நன்மை. சிவபாபா உங்களை வைரமாக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார். பிரம்மா பாபா உங்களுடைய குரு கிடையாது இல்லையா? சிஷ்யர்களை வச்சுக்கிற குரு கிடையாது அவர். ஸோ இங்கே கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாம் குழந்தைங்க வந்து தங்கிறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு நீங்களே கட்டிக்கிறீங்க மதுபனில். ஸோ ஆனால் இதை கட்டுவதற்கு கொஞ்சம் நிதி அதிகமாக கொடுத்தவர்கள் அல்லது தனிப்பட்ட முறையிலே கூட கட்டி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புது பில்டிங்கில் தங்க வைக்கிறாங்க. சிலர் அப்படி தங்க வச்சாங்கன்னா அவங்களே கேட்பாங்க, ஏன் எங்களை புது பில்டிங்கில் தங்க வைக்கிறீங்க? எனக்கு பழைய பில்டிங் தான் பிடிச்சிருக்குது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் நாங்களும் வாழ விரும்புகிறோம். ஸோ இதை கொடுத்தன்ற அகங்காரம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக எங்கள் சென்டரில் ஒரு பிரதர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்டர் திறந்துருக்கிறார். ஒரு ஜட்ஜாக இருந்தார். ஸோ நிறைய சென்டர் திறந்துருக்கிறாரு. அப்போ அவர் வந்து சென்டருக்கும் நிறைய சகயோகம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவரை முன்னுக்கு வைப்பாங்க சிஸ்டரு. ஸோ முன்னுக்கு வச்சு பேசலாம் விடுவாங்க. கீதா பாட்சாலை ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வருவார். ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சிஸ்டர் கிளம்புவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிடுவார். ஏன்னா தெரியும் வந்தாங்கன்னா அந்த வண்டியில் தான் வர சொல்லுவாங்க. அவர் நடந்தே போயிடுவார். அவர் வேறு ஊரில் சார்ந்தவர், அதனால் அவருக்கு வண்டி கூட கிடையாது. அவர் எப்படியாவது போயிடுவார். ஸோ அப்போ அவர் எவ்வளோ கவனமாக இருக்கிறாருப்பாங்க. தனக்கு எந்த விதமான விசேஷ கவனிப்பும் இருந்துடக்கூடாதுன்றதில் அவ்வளோ கவனம் கொடுத்துட்டு இருந்தார். அவர் தான் சென்டர் வாடகையே கட்டினார். நிறைய சென்டர் திறந்துருக்கிறார். மதுரையில்னு நினைக்கிறேன், மதுரைக்காரர்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம தான் கொடுத்தோம் இல்லை அப்படின்னு நீங்கள் இங்கே அடைஞ்சிட்டிங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும். அதனால் எங்களுக்கு புது பில்டிங் வேண்டாம், நாங்கள் பழைய பில்டிங்லேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாப்தாதாவே புது பில்டிங்கில் இல்லைன்னா நாங்கள் எதுக்கு அங்கே இருக்கணும்னு வாங்கலாம். நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கணும் பாபா. எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ பாபா சொல்கிறாரு, எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ
அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, அதில் டவுட்டு கிடையாது. இல்லை, முரளி கேட்குற அளவுக்கு வந்துட்டிங்கனாலே கன்ஃபார்மாக சொர்க்கம். ஆனால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அதை பொறுத்து தான். ஆரம்பத்திலே வரீங்களா, அதுலேயும் உயர்ந்த பதவி அடையிறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. பாரதம் தூய்மையான புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்துச்சுன்னு பாரதவாசிகளுக்கு தெரியுது. அங்கே பாவத்தின் பேர் அடையாளமே கிடையாது. இப்போ கூட பாரதம் புண்ணிய பூமின்னுவாங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை. பாரதம் ஒரு காலத்தில் இருந்தது. இங்கே எல்லோருமே பாவாத்மாக்களாக ஆகிட்டாங்க. ராவண ராஜ்யமாயிடுச்சு. ராவணன் தங்க யுகத்தில் இருக்கவே மாட்டான். அரை கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ராவணன் வந்துடுவான். ஸோ பாபா எவ்வளவு புரிய வைக்கிறாரு, இருந்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இதே மாதிரி தான் நடக்கும். எதுவுமே புதுசு கிடையாது. நீங்கள் கண்காட்சி போட்டிங்கன்னா எத்தனை பேர் வராங்க, ஸோ அத்தனை பேரும் பிரஜைகளாக ஆகிடுவாங்க. சென்டருக்கு வரலன்னு நீங்கள் கவலைப்படுத்தால, அங்கே ஞானம் கேட்டாலே அவங்க பிரஜைகள் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் சென்டருக்கு வந்து தினம் தினம் முரளி கேட்டு அவங்க வைரம் மாதிரி ஆகலாம், அதுக்கு நேரம் எடுக்கும். பிரஜைகள் ஆனால் கூட நல்லது தானே, சொர்க்கத்துக்கு வர்றது சாதாரண விஷயமா? இப்போ இது வரைக்கும் நீங்கள் வாங்கின கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் முடிக்க வேண்டிய கணக்கு முடிக்க வேண்டிய நேரம். எல்லாருடைய கணக்கும் இப்போ முடிக்கப்படுது. யார் மதிப்போடு தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுடைய மாலை தான் 8 மணி மாலை. அந்த 8 மணிகள் தான் முதல் மாலையாக போகிறாங்க. தண்டனையே அடைய மாட்டாங்க. தண்டனை அடையாமல் கர்மாதீத்த நிலையை அடைவார்கள். அதுக்கு பிறகு 108 மணி மாலை. அதில் ஸ்லைட்டாக தண்டனை இருக்கும், அவர்களுக்குள்ள வரிசைக்கிரமும் இருக்கும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, அனாதியாக நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பதிவாக இருக்குதோ அதுதான் நடக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் விலகி சாட்சியாளராக பார்க்கணும். இந்த ஞானத்தை பாபா சொல்வதே, 5000 வருஷம் முன்னாடி நடந்ததா இது, அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நினச்சதை நடக்கலை, அதுக்கப்புறம் பாபா ஞானத்திலேருந்து அப்படியே வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிடுறீங்க, அந்த நேரம் ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்லலாம், 5000 வருஷம் முன்னாடி நான் இப்படி தான் இருந்திருக்கிறேன். அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தை தான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றது ஞாபகம் இருந்தாலே விலகி இருப்பீங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் வெற்றியும் அடையிறீங்க. எப்படி? 5000 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அதை நினைத்து டென்ஷன் ஆக தேவையில்லை. இப்போ நடந்தால் தானே டென்ஷன் ஆகணும். அது அப்போ நடந்ததை நான் பார்க்குறேன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் நல்ல முயற்சி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சில குழந்தைங்க கடைசியில் வந்து நல்ல ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மதிப்போடு தேர்ச்சி அடைந்து 8 மணி மாலையில் கூட வர முடியுன்றார். யாரை? கடைசியாக வரவங்கள. அப்போ பாருங்கள், பாபா நிறைய பேர் சொல்கிறாங்களே, 8 ரெடி ஆகிடுச்சு, 108 ரெடி ஆகிடுச்சு, 16108 ரெடி ஆகிடுச்சு, ஏன் சத்தியுகமே ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. பாபா சொல்கிறாரு, 8லேயே நீங்கள் வர முடியும் கடைசியில் வந்தால் கூடன்றார். ஸோ அவங்க முரளியில் வர்றதை விட்டுட்டு வேறு யாரோ சொல்கிறாங்கன்ட்டு அதை நம்பிட்டு தவறான கருத்துக்களை பாபா குழந்தைங்க மத்தியில் விதைக்கிறதும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த முயற்சி பண்ணணுன்ற எண்ணம் இல்லாமல் போயிடுது இல்லை. ஸோ சில சமயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாயா வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எல்லோருமே இங்கே ஏறி இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா. ஏறும் நிலையும் வரும், இறங்கும் நிலையும் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஆடாமல் அசையமாக இருந்தீங்கன்னா வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஏறிக்கிட்டே இருப்பீங்க. சில சமயம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, சில சமயம் கொஞ்சம் தான் சந்தோஷமாக இருக்கிறீங்க. துக்கமாக இல்லாட்டினா கூட அந்த சந்தோஷமே ஏன் குறையுதுன்றார். ஸோ மாயின் புயலும் தவறான தொடர்பும் உங்களை பின்னோக்கி போக வைக்கும், முன்னோக்கி போகிறதுக்கு பதிலாக. அதுதான் உங்களுடைய சந்தோஷத்தை இழக்க வச்சிடுது. நல்ல தொடர்பு உங்களை அக்கறை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கெட்ட தொடர்பு உங்களை மூழ்கடிச்சிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கரை சேர்க்கிறது நல்ல தொடர்பு தான். ராவணனுடைய தொடர்பு நல்ல தொடர்பு கிடையாது, மூழ்கடிக்கிற தொடர்பு. ராமருடைய தொடர்பு தான் நம்மை அக்கறை சேர்க்கும். ஸோ நாம் அனைத்தையும் எப்படி இழந்தோம்? ராவணனுடைய வழிப்படி நடந்து தான் அனைத்தையுமே இழந்தோம். ஸோ அதனால் மீண்டும் நாம் ராவணனுடைய வழிப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் இல்லையா? அது தவறான தொடர்பு. நம்மை வழிக்கெடுத்துட்டான் இந்த சாத்தான். தேவதைகள் பாவ மார்க்கத்தில் விழுந்ததுடைய நினைவாக மனிதர்கள் சில கோயில்களில் அவர்களுடைய ரொம்ப அசிங்கமான ஆபாசமான காமத்தில் ஈடுபடுற மாதிரி சிலைகள்லாம் கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க பாவ மார்க்கத்தில் இறங்கினதுடைய அடையாளம். அவங்களுக்கு அது தெரியல. தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க? காமத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் கோயில் அந்த சிலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ராமராஜ்யம் பாரதத்தில் இருந்தது, இப்போ ராவண ராஜ்யமாக மாறிடுச்சு. அதனால் 100% துக்கம் நிரம்பியவர்களாக ஆகிட்டீங்க இந்த ராவண ராஜ்யத்தில். இது ஒரு விளையாட்டு. இதை புரிய வைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. இந்த ஞானத்தை புரிய வைக்கிறது. ஸோ பாபா முன்னாடி ஒரு நர்ஸு உட்காந்துட்டு இருந்தாங்களாம். பாபா அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் ஒரு நர்ஸு, ஸோ அந்த சேவையும் செய்யுங்க, இந்த சேவையும் செய்யுங்க. உங்களுடைய பேஷண்ட்டுக்கு இந்த ஞானத்தை சொல்லுங்கள். அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும், 21 ஜென்மத்துக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு உங்கள் பேஷண்ட்டுக்கு சொல்லுங்கள். இந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். 84 பிறவி சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். ஸோ இதை நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ ஆயுள் அதிகரிக்குது, செல்வமும் கிடைக்குது. நினைக்க உங்களுடைய ஆயுள் அதிகரிக்குது. அதாவது 21 பிறவி முழுசாக அடையிறோம். ஆரம்பத்திலேருந்து வந்துடுறோன்னு அர்த்தம். நிறைய சேவை செய்ய முடியும், நிறைய பேருக்கு உங்களால் நன்மை செய்ய முடியும் இல்லையா? வேலை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குறிப்பாக நர்ஸு, டாக்டர், இவங்களுக்கெல்லாம். ஸோ உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தலாம். ஸோ ரெண்டுமே இல்லையா? அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு நான் சரண்டர் ஆகிடலாமான்ட்டு. ஸோ சரண்டர் ஆகி பண்ணுற சேவையை விட அங்கே ஆஸ்பத்திரி பேஷண்ட்டுக்கிட்ட புதுசாக பேஷண்ட் வந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ சூப்பரில் எத்தனை பேருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? கூடவே அதில் வர காசை வைத்து நீங்கள் ஆன்மீக சேவையும் பண்ணலாமே. அப்போ நிறையவே உங்களால் ஆன்மீக வருமானம் சம்பாதிக்க முடியுமே. உண்மையிலே நீங்கள் எல்லோருமே நர்ஸுகள் தான். ஸோ அழுக்கான மனிதர்களை தேவதைகளை ஆக்குறது கூட நர்ஸு வேலை மாதிரி தானே. பாபா சொல்கிறாரு, அழுக்கான மனிதர்கள் தான் என்னை வந்து தூய்மை ஆக்குங்கன்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் நோயாளிகளுக்கு இந்த சேவை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிப்பாங்க. உங்கள் மூலமாக அவங்களுக்கு காட்சி கூட கிடைக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் துல்லியமாக பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து உங்கள் காலில் விழுவாங்கன்றார். நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பாருங்கள்.
இல்லையா? நர்ஸு காலில் டாக்டர் வந்து விழுவாங்க. அந்த மாதிரி காட்சியெல்லாம் கிடைக்கும்ன்றார். ஸோ இப்போ ரொம்ப முக்கியம் இல்லையா? நிறைய எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றம் நடக்குது. ஸோ இந்த நர்ஸுக்கிட்டேயே டாக்டருங்க ஒரு பக்கம் தப்பாக நடக்கிறாங்க, பேஷண்ட்ஸும் தப்பாக நடக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நிலையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதாக, ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் மேகங்கள் புத்துணர்வு அடைந்து ஞானக்கடலிலிருந்து நீரை நிரப்பிக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. பிறகு இந்த ஞான மழையை நீங்கள் மற்றவர்களுக்கு பொழிய வைங்க, அவர்களை புத்துணர்வு அடைய வைங்க. சில குழந்தைகளுக்கு மழை எங்கேருந்து வருது அப்படின்னு கூட தெரியல. இந்திர பகவான் தான் மழை பொழிய வைக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வானவில்லை இந்திரனுடைய வில்லுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நிறைய கட்டுக்கதைகள் இந்த மாதிரி வேத சாஸ்திரத்தில் எழுதி வச்சிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, என்னென்னலாம் நாடகத்தில் பதிவாகி இருக்குதோ அது மீண்டும் நடக்கும். நாம் யாரையுமே நிந்தனை பண்ணலை. ஏற்கனவே இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. பக்தி மார்க்கமும் நாடகத்தில் ஒரு பகுதி தான். அதனால்தான் ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம்னு சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வந்திருக்குது. நீங்கள் இறந்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு இறந்துட்ட மாதிரி தானே. ஸோ அப்போ உயிரோடு இறக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு இறந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகணும். அதுக்கு பேர் தான் இறக்கிறது, மர்ஜீவா வாழ்க்கை. ஆத்மா உடலை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி இல்லையா? அது ஒரு புது உலகம், புது குடும்பம், அடுத்தது புது உறவுகள் வந்துடும். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பில் அலட்சியமாக மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் கொடுங்க. ஸோ சில வக்கீல்கள் லட்ச ரூபாயும் சம்பாதிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு கோட்டு வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க எப்படி படித்தாங்கன்றதை பொறுத்து தான். இல்லை, நல்லா திறமையான வக்கீல்னால் நல்லா படித்த வக்கீல் திறமையாக இருப்பாங்க. திறமையாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அங்கே பதவி. அது மட்டும் இல்லை, இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. வக்கீலுக்கு படிக்கிறதுலாம் ஈஸி கிடையாது இல்லை, எல்லா சட்டத்தையும் மனப்பாடம் பண்ணணும். இங்கே அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகணும். அதாவது 84 பிறவி சக்கரத்தின் முதல் இடைக்கடையை தெரிஞ்சுக்கணும். அதை சதா புத்தியில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி இந்த ஸ்தூல மரம் ஒரு டைமுக்கு அப்புறம் பட்டு போகுது இல்லையா, அவ்வளோ வயசு ஆன பிறகு. அதுவும் பாபா சொல்கிறது எதை சொல்கிறார்? ஆலமரத்தை சொல்கிறார். அப்படி பட்டு போனால் கூட அதோடைய அஸ்திவாரமே, அந்த மெயின் தண்டே இல்லாமல் போனால் கூட விழுதுகளின் ஆதாரத்தில் அந்த மரம் நிற்குமா. ஸோ அந்த மாதிரி கல்கத்தாவில் இருக்குது, போல இருக்குது. அதே மாதிரி இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் மனித சிருஷ்டி மரத்துடைய அடித்தண்டு. அது இப்போ இல்லவே இல்லை. ஆனாலும் மற்ற தண்டுகள் இருக்குது, கிளைகள் இருக்குது இல்லையா? மெயின் தண்டு இல்லாமல் கிளைகள் நிற்கிற ஒரே மரம் ஆலமரம் தான். இதை புரிய வைக்கிறதுக்காகவே பாபா ஆலமரம் இந்த நாடகத்தில் உருவாகி இருக்கும் போல இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே அதர்மமான தவறான காரியமாக மாறிடுச்சு இல்லையா? கரிமீன் சாப்பிட்றது ரைட்டு, கலை தொடர்பு ரைட்டு, எல்லாமே ரைட் ஆயிடுச்சு. இந்த அழகில் மனிதர்கள் இருந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சத்கதி எப்படி கொடுக்க முடியும்?
எப்போவுமே மனிதர் இன்னொரு மனிதனுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. பாபா தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல். அவர் இந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி சதா காலத்துக்கும் சந்தோஷமாக்குறார். சொர்க்கத்தில் திடீர் மரணமே இருக்காது. இன்னார் மரணம் அடைந்தார்ன்ற வார்த்தையே அங்கே இருக்காதுன்றார். ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வழியை சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அர்ப்பணமாயிடுவாங்க. சிலருக்கு காட்சி கூட கிடைக்கும். அந்த லக்ஷ்மி நாராயணன் அந்த மாதிரி காட்சி கிடைக்கும். அது லட்சியம் இதுன்ற காட்சி, அவ்வளோதான். அதை அடையிறதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சி கிடைக்கிது. ஆனால் படிக்காமலே எப்படி வக்கீல் ஆக முடியாதோ அதே மாதிரி படிக்காமலே லக்ஷ்மி நாராயணன் ஆகிட முடியாது காட்சி கிடச்சிச்சுன்றதுக்காக. முக்தியோ ஜீவன் முக்தியோ காட்சி கிடைக்கிறதுனால யாரும் அடைய முடியாது. மீராவுக்கு காட்சி கிடச்சிது. அவங்க என்ன அப்படியே கிருஷ்ணபுரிக்கா போனாங்க? வெறும் காட்சி தான் கிடச்சிது. ஸோ தீவிர பக்தி செய்த பிறகு பக்தர்களுக்கு காட்சி கிடைக்கிது. ஆனால் இங்கே தீவிர நினைவின் விஷயம், தீவிர பக்தியின் விஷயம் கிடையாது. எது பண்ணாலும் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை தீவிர பக்தி நைட்டெல்லாம் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க, ஓம் நம சிவாயா இல்லை ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். தீவிர நினைவுக்கான விஷயம். இதில் தான் லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. சந்நியாசிகள் பஞ்ச தத்துவத்தை பற்றிய ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஒளி தத்துவ ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஜோதியோட ஜோதியாக கலக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஜோதி தத்துவம் பரமாத்மா கிடையாது. அது அவர் இருக்கக்கூடிய இடம், பரந்தாமம், பெரிய ஜோதி மாதிரி தெரிகிறது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய சரீர நிர்வாகத்திற்காக வியாபாரமெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களை ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுதான் முக்கியமான விஷயம். இது என்னுடையது கிடையாது, கடவுளுடையதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். பிறகு உங்களுக்கு உயர்ந்த வருமானம் கிடைக்கும். ஆக்சுவலாக மதுபனில் கடை இருக்கும். புக்கு, ஃபோட்டோஸு, பேட்ஜி இதெல்லாம் விற்கிற கடை இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் திறந்தே இருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் போகும். அதுக்கப்புறம் மூட்டு போய்டுவாங்க. இப்போ நாள் ஃபுல்லாக திறந்துருந்தாலும் வியாபாரம் ஆக தான் செய்யும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு வரல, முயற்சி பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ இது அவங்களதும் கிடையாது. ஆனால் நம்முடைய கடையிலும் அந்த மனநிலையில் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா, முஸ்லீம்கள் எவ்வளோ கோடி கோடியாக வருமானம் வந்தாலும் வெள்ளிக்கிழமை கடையை மூடிட்டு அவங்க அந்த பயான் கேட்குறதுக்கு மசூதிக்கு போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு சிறப்பு இல்லையா? ஸோ அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கூட ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள்னா சண்டே எதுலேயும் கலந்துக்காமல் சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ட்ரஸ்டின்றது. என்னதுன்ற உணர்வு கிடையாது, பார்த்துக்கிறீங்க, பட் என்னதுன்ற உணர்வை கட் பண்ண சொல்கிறார். அந்த சந்தோஷம்தான் இருக்கணுமே தவிர பாரம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்கள் குடும்பமே கிடையாதுன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அப்படி இருந்தால் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் இல்லையா? நீங்கள் வியாபாரம் பாருங்கள், ஆனால் என்னதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. நான் ஒரு தர்மகர்த்தா, பாபா கொடுத்துருக்கிறாரு, சும்மா பார்த்துக்க கொஞ்ச நேரம்னு கொடுத்துருக்கிறார். இது என்னதே கிடையாது, அவருடையது. இப்போ கொடுப்பார், எடுக்கவும் செய்வார். எதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, அது எஜமானன் தானே பண்ணணும். அந்த நிலையில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உயர்ந்த பதவி உங்களால் அடைய முடியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இறக்கிறது எல்லாமே. ஸோ அந்த
நிலையை அடையணும்னா எல்லா பற்றும் அறுபட்டு இருக்கணும். செக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சோதனை வரும். மற்றபடி பாபா உங்களுடைய இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு? பிரம்ம பாபாவே அனைத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டார். அதனால் அவர் ஒன்றும் அவருக்கு வீடோ அல்லது மாளிகையோ கட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா மதுபன் போனீங்கன்னா தெரியும், ஒரு குடிசை தான். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் அந்த தலை அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே தான் வாழ்ந்தார் பிரம்மா பாபா. குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய வீடை கட்டிட்டு அவர் ஒரு குடிசையில் இருந்தார். இதுக்கு பேர் தான் ட்ரஸ்டி. வாழ்ந்து காட்டினார். நம்ம அப்படி இருப்போமா? நான் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எதுவும் இல்லையான்னு கத்த மாட்டோம். அப்போ நீங்கள் ட்ரஸ்டியாக இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு ஹோட்டலை பார்க்குறதுக்கு மேனேஜர் போட்டுறாங்கன்னா அந்த ஹோட்டலே அவருதா? அந்த உணர்வு இருக்காதில்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் அவர் பண்ணுவார். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மேனேஜருக்கு ஓனருக்கு தெரியப்படுத்துவார், அவ்வளோதான். அவர் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்க மாட்டார். ஸோ அனைத்தையும் கொடுத்த பிரம்மா பாபா எதுக்கு வீடு கட்டிக்க போகிறார்? ஸோ இந்த கட்டிடங்கள் எல்லாம் நிறைய குழந்தைங்க வரப்போகிறாங்க, அதுக்காக தான் முன்கூட்டியே கட்டுறார். ஸோ அபு ரோட்டில் இருந்து இங்கே வரைக்கும் க்யூ நிற்குன்றார். இன்னும் அந்த ஸ்டேஜெலாம் வரலை இல்லையா? அதெல்லாம் நடக்கும்ன்றார். ஸோ உங்களுடைய பிரபாவம் ஒருவேளை இப்போவே பரவிடுச்சு அப்படின்னா அவங்கள எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிடும்ன்றார். ஸோ ஒரு விதத்தில் இன்னும் பரவாமல் இருக்கிறது கூட நல்லதுன்றார். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்தால் என்ன ஆகும்? கூட்டம் வந்தால் என்ன ஆகுன்றதை நம்ம பார்க்குறோம்ல. இப்போ ஏதோ ஒரு நடிகருடைய படத்தை பார்க்க சிலர் இறந்துட்டாங்க. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி திருப்பதியில் டிக்கெட் எடுக்க போய் இறந்தாங்க 6 பேர். ஸோ அப்போ அது ஒரு பெரிய தலைவலி ஆகிடும்ன்றார். அவ்வளோ கூட்டம் வரும்ன்றார். ஒரு பிரபலமானவர் வந்தால் எவ்வளவு கூட்டம் கூடுது. உங்களுடைய பிரபாவம் கடைசியில் பரவும் இப்போ கிடையாது, கேரண்டி கொடுக்குறார். நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு செய்யுங்க. எப்படி சொர்க்கத்துக்காக இங்கே நிச்சய புத்தியோடு பண்ணுறீங்களோ அதே மாதிரி இப்போ உங்களை யாரும் கண்டு காட்டினாலும் கடைசியில் உங்களுடைய பிரபாவம் பரவும். அந்த போதையில் இருங்கன்றார். அதான் அந்த கடைசி நேரத்தின் போதையில் இருங்கன்ட்டு பாபா அடிக்கடி சொல்லுவார். அந்த சம்பூர்ண ஃபரிஸ்தாவின் நிலையில் இருங்க, அதை மனக்கண்ணில் எடுத்துகிட்டு வாங்க, தானாகவே அந்த குணம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதேமாதிரி உங்களுடைய பிரபாவமும் இறுதியில் பரவும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பாபா நினைவிலேயே இருக்கிற பயிற்சி செய்து உங்களுடைய பாவத்தை ஃபுல்லாக எரிச்சிடணும். அப்போ தான் கடைசி நேரத்தில் உங்களுடைய பிரபாவம் ஏற்படும். ஸோ பாபா நினைவிலேயே எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி நிலையில் இந்த உடலை விட்டு உயிர் பிரியணுன்ற. தங்க யுகத்தில் நீங்கள் சரீரத்தை விடும் பொழுது நான் ஒரு உடலை விட்டு இன்னொரு புதிய உடலை எடுக்க போகிறேன் அப்படின்னு புரிஞ்சிக்குவீங்க. ஆனால் இங்கே எவ்வளவு தேக உணர்வு இருக்குது இல்லையா? அங்கே அப்படியே லேசாக ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போயிடும் ஆத்மா. ஆனால் இங்கே உடம்பை விடுற மாதிரி நிலை வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. ஐயோ இவ்வளோ கடமை இருக்குது, இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க, முருகா என்னை காப்பாற்று, இப்படிலாம் கெஞ்சிடுவாங்க. பாபா குழந்தைகளுமே எல்லோரும் பக்காயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ சொர்க்கத்துக்கும் இங்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். இங்கே எவ்வளோ தேக உணர்வு இருக்குது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சொர்க்கத்துக்கும் இங்கத்துக்கும். ஸோ இந்த கருத்துக்களை எல்லாம் குறித்து வச்சுக்கணும், மற்றவர்களும் குறித்து வச்சுக்க சொல்லணும். நீங்கள் மற்றவர்களையும் உங்களை மாதிரியே வைரம் மாதிரி ஆக்கணும். ஸோ நீங்கள் பண்ணுற முயற்சிக்கேற்ப உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ எத்தனை பேர் நீங்கள் வைரம் மாதிரி மாற்றுறீங்களோ அதற்கேற்ப உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ இதை நமக்கு ஒன்றும் சாது சன்னியாசி நடத்தலை, நம்ம ஆத்மாக்களின் அப்பா நடத்துகிறார், சிவபாபா நடத்துகிறார். ரொம்ப ஆர்வமான ஞானம் இது.
இல்லையா? இந்த ஞானத்தின் முடிவில் நீங்களே நாராயணனாக மாறிடுவீங்க. சத்யநாராயணன் கதை இது. இதை நல்ல தாரணை பண்ணணும். ஸோ அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுறது கிடையாது. பாடலில் கேட்டிங்க இல்லையா, உங்கள் கூடவே எங்களை அழைச்சிட்டு போங்கன்ட்டு, அர்த்தமே தெரியாமல் கூப்பிட்டீங்க. இப்போ பாபாவே வந்துட்டார், வந்து புரிய வைக்கிறார், நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நல்லது. மிக அற்புதமான முரளி கொடுத்த இனிமேலும் இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, இந்த படிப்பில் மட்டும் அலட்சியமாக இருக்காதீங்க. ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ஆகணும். மற்றவர்களை உங்களுக்கு சமமாக வைரமாக்குற சேவை செய்யணும். நீங்களும் வைரமாகணும். நீங்களும் இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிச்சு மற்றவர்களையும் சம்பாதிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துங்கள். உங்களுடைய பழைய பொருட்களை எல்லாம் பாபாவிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். பாபா அதற்கு பதிலாக அனைத்தையும் புதியதாக கொடுப்பார். ஸோ பழைய தொடர்பில் இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பழைய தொடர்பில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ பழைய தொடர்பு இல்லை, தவறான தொடர்பு. தவறான தொடர்பில் இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பாபா விட்டு வெளில போக வச்சிடும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம், ஸ்லோகன் மற்றும் மனச சேவை. ஸோ பாபா சொல்கிறாங்க, ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருந்து காட்சி கொடுக்கும் மூர்த்தியாகி அனைத்து பக்தர்களையும் ஒரு வினாடி பார்வையினால் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழைத்து செல்லுங்கள். ஸோ ஒட்டுமொத்த உலகமும் உங்களுடைய கண்களின் திருஷ்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வினாடி திருஷ்டிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக மாறிட்டு இருக்கிறீங்க இல்லையா? எப்படி திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கில் மக்கள் குவிகிறாங்க, அந்த மாதிரி உங்களுடைய ஒரு வினாடி பார்வைக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போயே நம்ம ஜடச்சிலை முன்னாடி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த உலகத்துக்கே ஒளியாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்போ உங்களுடைய சம்பூர்ண நிலையை, முழுமையான நிலையை அடையிறீங்களோ, அதாவது சம்பூர்ணத்தன்மைன்ற கண்களை எப்பொழுது திறக்கிறீங்களோ அப்போ ஒரு வினாடியில் உலக மாற்றம் நடந்துடும்ன்ற. எப்படி கண்ணோட ஒப்பிடுறாரு பாருங்க. ஆக்சுவலாக சாமி சிலைக்கெல்லாம் கண்ணை எடுத்தோடனே திறக்க மாட்டாங்க. சிலையை ஃபுல்லாக வச்சுட்டு கடைசியாக ஒரு நாள் கண்ணை திறக்கிறதுன்னுவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா வீட்டிலேயே இப்போ கதவில் சாமி சித்திரங்கள் வரைஞ்சால் கண்ணை திறக்க மாட்டாங்க, கடைசியாக தான் திறப்பாங்க. ஸோ சம்பூர்ணம் அடையும் பொழுது அது கண்ணை திறக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த கலியுகத்தை பார்க்காமல் சம்பூர்ண அந்த சத்தியுகத்தின் குணத்தோடு தான் இந்த கண்ணையே திறக்கிறது. அப்படி நீங்கள் சம்பூர்ணம்ன்ற கண்ணை திறந்தீங்க அப்படின்னா ஒரு வினாடி தான் உலகம் மாறிடுன்றார். அந்த பார்வை பட்டே மாறிடுன்றார் நீங்கள் சம்பூர்ணம் ஆகிட்டீங்கன்னா. ஸோ அப்போ உங்கள் மூலமாக ஒரு வினாடியில் காட்சியெல்லாம் கூட கிடைக்கும். அப்போ ஒரு வினாடி பார்வையில் உங்கள் பக்தர்களை முழுசாக திருப்திப்படுத்திடுவீங்க இல்லையா? காட்சி கிடச்ச உடனே அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. ஸோ அப்படி திருப்தி ஆகும்போது, ஐயோ நீங்கள் இப்படிப்பட்டவரா, உங்களை நான் தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு துடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வினாடி பார்வையில் திருப்தி அடைபவர்களின் கூட்டம் பெரிய கியூ நிற்கும்ன்றார். இன்றைக்கி திருப்பதியில் உங்கள் ஜடச்சிலைக்கு முன்னாடி நிற்கிற கூட்டமெல்லாம் உங்கள் முன்னாடி நிற்கும். இப்போ நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் சம்பூர்ணத்தன்மை, முழுமைத்தன்மை, பர்ஃபெக்டான தன்மைன்ற அந்த கண்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் இந்த கண்களை ஒரு வினாடி கூட நீங்கள் மூடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பக்தர்கள் திருப்பதிக்கு போகும்போது கண்ணை மூடாமல் போகிறாங்க ஒரு வினாடி தரிசனத்துக்கு. அப்போ
ஒவ்வொருத்தரும் அது மாதிரி ஒரு வினாடி வராங்கன்னா அங்கே படுத்துட்டு இருக்கிற சாமி கண்ணை மூடிட்டா, அங்கே நின்றுட்டு இருக்கிற சாமி கண்ணை மூடிட்டா, ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அப்போ கண்ணை மூடாமல் முழு விழிப்பு நிலையிலே இருக்கணும். ஸோ அந்த சம்பூர்ணத்தன்மைன்ற கண்ணை கசக்காதீங்க. கண்ணை கசக்கினா மூடுவாங்க இல்லையா. ஸோ அந்த சம்பூர்ணத்தன்மை கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்றதை கண்ணோட ஒப்பிட்டு சொல்கிறார். மாதிரி மூச்சு திணறதுன்னா என்ன, எண்ணங்கள் தடுமாறுறது, எண்ணங்கள் நிலை தடுமாறி தூங்கி விழுறது, அப்படியே சுபமான எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கணும் உங்களை சுற்றி. அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் காட்சி கொடுக்கும் மூர்த்தியாக ஆவீங்க. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும், திருஷ்டி கொடுக்கறதில் இல்லை உங்களுடைய பார்வை படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படின்ற உணர்வோடு நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த சம்பூர்ணத்தன்மை தானாக வந்துடும். முந்தைய கல்பத்தில் இது போல் காட்சி கொடுத்த மூர்த்தி தான் நான், காட்சி காட்டிய மூர்த்தி தான் நான் அப்படின்ற உணர்வில் இருந்தாலே அந்த சக்தி வரும்னே பாபா சொல்கிறார். ஸ்லோகன், அந்த தூய்மையான சுபாவம் இருக்குது இல்லையா, அதுதான் பணிவின் அடையாளம்ன்றார் இல்லையா. தூய்மையான சுபாவம் இருந்தாலே அந்த பணிவு இருக்கும். ஸோ அதனால் தூய்மையாகுங்கள், தானாக வெற்றி அடைவீர்கள். தூய்மை இருந்தால் பணிவு இருக்கும், பணிவு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்றைய மனச சேவையில் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா சதா மன்மனாபவன்ற மந்திரம் உங்கள் மனதில் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அதாவது பாபாவுடைய நினைவில் சதா இருந்துக்கிட்டே இருங்கன்றார். அப்போ தானாகவே உங்களுடைய புத்தி பாபா நினைவில் ஒருமுகப்பட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மன்மனாபவ மந்திரத்தை ப்ராக்டிக்கலாக நீங்கள் தாரணை பண்ணும் பொழுது உங்களால் முதல் நம்பர் அடைய முடியும். ஏன்னா மனதின் ஒருமுகத்தன்மை இருக்குதே, அது ஒருவரின் நினைவில் மூழ்கிய நிலை. அது இல்லை ஒரு பாபாவுடைய நினைவிலே நிற்கிறது தானே அங்கே ஒருமுகத்தன்மை. அதன் மூலமாக தான் அந்த சக்தியும் வருது. அந்த சக்தி இருந்தால் தான் நீங்கள் பாபாவை நினைக்கவும் முடியும். ரெண்டுமே, இது இருந்தால் அது, அது இருந்தால் இது. ஸோ இதுக்கு பேர் தான் ஏகாந்தத்தில் இருக்கிறது. இல்லை ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் இருப்பதாகவே அனுபவமாகாது. வேறு எங்கேயோ தனிமையான இடத்துல இருக்கிற மாதிரி அனுபவமாகும். அதாவது சுற்றி இருக்கிற எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது பாபாவுடைய நினைவிலே மூழ்கிட்டிங்கன்னா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே உள்நோக்கு முகத்தில் அனைத்து ஈர்ப்புகளின் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உங்கள் மனதினால் உங்களால் சேவை பண்ண முடியும். இப்போ உலகத்திலேருந்தெல்லாம் புத்தியை விலக்கி வைக்கிறதே எதுக்கு? வெளி உலக விஷயத்தின் பாதிப்பில் உங்கள் மனம் வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உலகத்துக்கே நீங்கள் சக்தி கொடுக்கக்கூடிய சேவை பண்ண முடியும். ஸோ அதனால தான் உலகத்தின் விஷயங்களை பார்க்காதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க விரும்பலைன்ட்டு. அப்போ கண்ணை திறந்தவொடனே அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதன் மூலமாக அவங்க மகனை வஜ்ரமாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த மனதின் சக்தியை குறிக்கக்கூடிய விஷயம். மனம்ன்ற கண் வெளி உலகத்தில் அலையக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வரதானம் ஸ்லோகன் ரெண்டுமே, வரதானம் மனச சேவை ரெண்டுமே செம பவர்ஃபுல்லானது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க, சம்பூர்ணமாக இருங்க.